तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवं श्री राधा कृष्ण पादान् सहगण ललिता श्री विशाखान्वितांश्च। हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री भगवद गीता की जय। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्ण। இன்னைக்கு நம்ம 7வது அத்தியாயம் தொடங்கணும். அத்தியாயம் 7 நம்ம என்னன்னு மறுபடி பாக்குறோம் அப்படின்னா பகவத்கீதையினுடைய 2வது பகுதி. மாதாஜி 43 6வது இதுல 43ல இருந்து 47 எடுக்கல மாதாஜி. 42 வரைக்கும் தான் பிரபுஜி எடுத்தாங்க. ஓ ரைட். பிரபு அத பக்தி விருக்ஷா கிளாஸ் எடுத்துட்டாங்க லாஸ்ட் வீக். சரி சரி சரி. நான் என்னோட ஷெட்யூல் படி போயிட்டேன். ஓகே, அடுத்த வாரத்துக்கு புதன்கிழமைக்கு இதுதான் இருக்கு. அவரோடது ஷிஃப்ட் ஆகி போனதுனால. ஓகே மாதாஜி. எத்தனாவதுல இருந்து 43ல இருந்து 43ல இருந்து லாஸ்ட் 47 வரைக்கும். 42 வரைக்கும் பிரபுஜி எடுத்துட்டாங்க. 43 45 அதான் அது பக்தி விருக்ஷாங்கிறதுனால வேற டாபிக்ல பேசினாங்க. இது கரெக்ட் மாதாஜி, கரெக்ட். லாஸ்ட் வீக் பிரபா இந்த ஸ்லிப் பார்க்காம அவங்க அப்படியே எடுத்துட்டாங்க. கரெக்ட். அதனால அது இது விட்டு போயிருக்கு. கரெக்ட் மாதாஜி, மறந்துட்டேன் நான் ஆஸ் பர் ஷெட்யூல் வந்துட்டேன். என்னோட இதை பார்த்துட்டு. ஓகே மாதாஜி, புரிஞ்சுது. ஓகே, இப்ப நம்ம இன்னும் தியான யோகம் தான் பார்க்கணும். இது எப்படின்னா அதுக்கு முன்னாடி வாரம் நான் பார்த்ததுல இருந்துதான் வரும்னு நினைக்கிறேன். ஆமா, ஓகே. 6வது அத்தியாயம் தானே. அடுத்த பிறவியில அவங்க சிறந்த ஆன்மீகிகள் வீட்டுல பிறப்பாங்க, இல்லாட்டி பெரிய வசதியானவங்க வீட்டுல பிறப்பாங்க. அதோட முடிச்சிருந்தீங்க மாதாஜி. கரெக்ட், அதோட முடிச்சு பார்த்துட்டோம். ஆமா மாதாஜி, கரெக்ட். ஓகே, 42ல முடிச்சிருந்தோம். 43ல இருந்து இப்ப பாக்கணும். ஓகே, 6வது அத்தியாயம் தியான யோகம். அதுல 43வது தத்ர தம்புத்தி சம்யோகம் லபதே பௌர்வதேஹிகம்
யததே ச ததோ பூயः சம்சித்தௌ குரு நந்தன பூர்வாபியாசேன தேனைவ ह्रियते ह्यवशोऽपि सः जिज्ञासुर् अपि योगस्य शब्दब्रह्मादिवर्तते प्रयत्नाद्यतमानस्तु योगी संशुद्धकिल्बिषः अनेकजन्म संसिद्धस्ततो याति परां गतिम् तपस्विभ्यो दिको योगी ज्ञानिभ्यो विमतोऽधिकः कर्मेभ्यश्चाधिको योगी तस्माद् योगी भवार्जुन योगिनामपि सर्वेषां मद्गतेनान्तरात्मना श्रद्धावान् भजते यो मां समे युक्ततमो मतः. இதான் இறுதி ஸ்லோகம். தியான யோகம். நாற்பத்தி மூன்றுல இருந்து. அதாவது அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படிங்கிறத கொஞ்சமா பார்த்துட்டோம்னா தான் நம்மளுக்கு அடுத்து தொடர்ந்து பாக்குறதுக்கு முடியும். இதை அப்படியே பார்க்க கூடாது. அதனால ஸ்ரீ பகவான் வாச்ச 40ல இருந்து பார்க்கலாம். என்ன சொல்றார்? புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிர்த்தாவின் மகனே, நற்செயல்களில் ஈடுபட்ட ஆன்மீகி இவ்வுலகிலோ பரவுலகிலோ அழிவை அடைவதில்லை. என் நண்பனே, நன்மையை செய்பவன் தீமையை அடைவதே இல்லை. அதாவது நன்மை செய்து விட்டால், எனக்கு ஒரு முறை நீ பக்தனாகிவிட்டால் அதனுடைய சுகிருதி அழிவதில்லை அப்படின்னு சொல்றார். அடுத்தது வெற்றி அடையாத யோகி. இப்ப எல்லா யோகிகளும் வெற்றி அடைந்து விடுவார்கள்னு இல்ல. இப்ப வெற்றி அடையவில்லை என்றால் அப்படின்னா, வெற்றி அடையாத யோகி புண்ணிய ஆத்மாக்களின் லோகங்களில் பற்பல வருடங்கள் அனுபவித்த பின் நல்லோரின் குடும்பத்தில் அல்லது பெரும் செல்வந்தரின் குடும்பத்தில் பிறக்கின்றான். இதுதான் நம்ம பார்த்தோம். பெரிய பெரிய யோகிகள் எப்படி பிறக்கிறார்கள் அப்படின்னு. அதுவும் இல்லாம ஏன் செல்வந்தர்கள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, செல்வம் ஈட்டும் காரணமாக ஒருவருடைய காலம் அழிந்து விடாமல் அவர்கள் பக்தி சேவை செய்வதற்கு நேரம் கிடைப்பதற்கு அவங்களுக்கு அந்த லக்ஷ்மி மாதாவினுடைய அருள் இருந்துருச்சுன்னா பொருள் நன்றாக இருக்கும். சோ லக்ஷ்மியின் பின்னாடி அவர்கள் அலைய வேண்டாம். அப்படிங்கறதுனால செல்வந்தர்கள் குடும்பத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. தினமும் நம்முடைய உணவுக்காகவே அவங்க பிழைப்புக்காகவே எப்போதும் சர்வைவல் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதற்காகவே உழைக்க வேண்டி இருந்தா பக்தி செய்ய நேரம் இருக்காது அப்படின்னு இப்ப அதை தானே பலரும் நம்ம பாக்குறோம். அதுதான் அவர்களால செய்ய முடிவதில்லை. சோ அப்படியாக நல்ல குடும்பத்துல பிறந்துருவாங்க அப்படின்னு சொல்றார். அப்ப அல்லது நீண்ட கால யோக பயிற்சிக்கு பின் வெற்றி அடையாதவர் அறிவில் சிறந்து விளங்கும் ஆன்மீகங்களின் குலத்தில் பிறப்பது உறுதி. இதுதான் ஆச்சாரிய புருஷர்களாக ஆச்சாரிய குரு பரம்பரையில் சென்று அந்த குடும்பத்தில் சென்று பிறப்பவர்கள். இத்தகு பிறவி நிச்சயமாக இவ்வுலகில் மிக அரிதானதாகும் அப்படின்னு சொல்றார். அப்புறம் தத்ர அப்படின்னா அதன் பின் தம் அந்த புத்தி சம்யோகம் அத்தகு புத்துணர்வு லபதே அடைகிறான். பௌர்வதேகினம் முந்தைய உடலில் இருந்து எததே முயல்கிறான். மேலும் அதன் பின் பூய மீண்டும் சம்சித்தௌ பக்குவத்திற்கான குருநந்தன குருமைந்தனே. அத்தகு பிறவியை அடைபவன் தனது முந்தைய பிறவியின் திவ்ய உணர்வினை மீண்டும் பெற்று, அதாவது இதான் சொல்றாங்கல்ல, இப்ப முந்தைய பிறவியில் நாம் ஒரு லெவல் அடைஞ்சிருக்கோம் ஆன்மீகத்துல அப்படின்னா, புதிதாக நம்ம அடுத்த பிறவியை எடுக்கும் பொழுது நம்முடைய ஆன்மீக அறிவு அங்கதான் இருக்கும். பௌதிக அறிவு ஏபிசிடி படிக்கிறோமா, ஆனா படிக்கிறோமா, இல்ல எந்த மொழி படிக்கிறோம், எந்த நாட்டுல சென்று படிக்கிறோம், ஸ்பானிஷ் படிக்கிறோமா, ஜெர்மன் படிக்கிறோமா, என்ன நம்முடைய தாய்மொழியாக இருக்க போகிறதுனே நம்மளுக்கு தெரியாது. எங்க பிறக்கிறோமோ அத நம்ம தொடக்கத்துல இருந்து அகர முதலை எடுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகன்னு தான் ஆரம்பிப்போம். சோ அப்படியாக பௌதிக அறிவை கற்பதற்கும் நாம் ஜீரோல தான் இருப்போம். அதை கற்பதற்கு நம்ம தொடக்கத்தில இருந்து படிக்க வேண்டும்.
நம்பரும் நம்மளுக்கு புரியாது. அதுக்காக நம்ம மேத்ஸ்ல 100 மார்க் போன ஜென்மத்துல வாங்கியிருந்தா இப்ப பெரிய அறிவு ஜீவியா இருப்போம்னு சொல்ல முடியாது. 1 2 3ல இருந்து தான் படிச்சாகணும். ஆனா எனக்கு கொஞ்சம் சீக்கிரமா புரிஞ்சுக்குவோமா இருக்கலாம். நம்முடைய அறிவு, நம்மளுடைய பதிவுகள் நம்மளுக்கு வந்து நல்ல அறிவை கொடுக்கலாம். ஆனால் ஆன்மீகத்தை பொறுத்தவரை நம்முடைய புரிதலும் நமக்கு உள்ள அந்த சுக்கிருத்தியும் அதிகமாக இருக்கும். அதனால் எந்த இடத்தில் விட்டோமோ அங்கு தொடங்குவோம். இங்க 7ஆம் கிளாஸ்ல நம்ம விட்டுருக்கோம் போன பிறவியில அப்படின்னா 8ஆம் கிளாஸ்ல இப்ப தொடங்குவோம். பௌதிக அறிவு அப்படி இல்ல. அததான் இங்க சொல்றாங்க. அத்தகைய பிறவியை அடைபவன் தனது முந்தைய பிறவியின் திவ்ய உணர்வினை மீண்டும் பெற்று, முந்தைய பிறவியில என்ன திவ்ய அறிவுன்னு என்ன, அந்த ஆன்மீக அறிவு, ஆன்மீக எழுச்சி எந்த நிலையில் இருந்தானோ அதை மீண்டும் பெற்று விடுவான் பிறந்தவுடன். அந்த குழந்தைக்கு வந்து ஒரு மூளை, அதுக்கெல்லாம் ஒரு ஜீவன் போகும்ல. அப்ப அந்த ஜீவன், அந்த அந்த சித்து அப்படின்ற அந்த உயிர் ஆத்மா அதற்குள் வந்தவுடன் அதன் புத்திக்கும் அந்த திவ்யமான உணர்வு, திவ்ய அறிவும் கிடைத்துவிடும். அதுல இருந்தே பூரண வெற்றியை அடைவதற்காக அந்நிலையிலிருந்து மேலும் முன்னேற்றம் அடைய முயல்கிறான். அந்த இடத்துல இருந்து அடுத்த லெவலுக்கு அவன் ஏற தொடங்குவான் அப்படின்னு சொல்றார். இது வந்து நல்ல பிராமண குடும்பத்தில் தனது 3வது பிறவியை எடுத்த பரத மன்னர். இது ஜடபரதருடைய கதை. இது பரதனர் பூர்வீக திவ்ய உணர்வினை மீட்பதற்காக ஒருவர் நற்பிறவி எடுப்பார் என்பதற்கு சிறந்த உதாரணம் ஆவார். நமக்கு விட்டு போன அந்த ஆன்மீக வாழ்க்கை அடுத்த பிறவியில் கண்டிப்பாக திரும்ப கிட்டும் அப்படிங்கிறதுக்கு அவர் வாழ்க்கை ஒரு உதாரணம். அது நம்ம பார்த்தோம். அவர் எப்படி பௌதிக வாழ்க்கையை விடுத்து ஆன்மீக வாழ்க்கைக்கு போயிடணும் தான் வனத்துக்கு சென்றார், வனவாசம் சென்றார். தன்னுடைய ராஜ்யத்தை தன் மகன்களுக்கு கொடுத்து விட்டு போனார். ஆனால் என்ன ஆச்சு, அங்கு ஒரு மான் குட்டியை கண்டு அதன் மேல் அன்பு கொண்டு தன்னுடைய ஆன்மீக அறிவை எல்லாம் இழந்தார்னு சொல்வதை விட இறக்கும் தருவாயில் ஆன்மீகம் எல்லாம் செய்தாலும் கூட இதனுடைய கருணை அதிகமாகி தான் இறக்கும் தருவாயில் மானை நினைத்து கொண்டே இருந்தார். அப்ப மானாக பிறந்து விட்டார். ஆனாலும் அவருடைய அந்த அந்த ஆன்மீக அறிவு, சுகிருத்தி என்பது மிக பலமாக இருந்தபடியால் அந்த மான் பிறவியிலும் கூட அவர் ஆன்மீக சிந்தனை மாறாமல் இருந்தார். தவறு எதுவும் செய்யல, ஆன்மீக சிந்தனையிலேயே இருந்தார். அப்படியே இதெல்லாம் அபூர்வ பிறவிகள். நம்ம இப்ப சில யானைகள் பார்க்கிறோம். இந்த குருவாயூர்ல இருக்க யானைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு, அவையெல்லாம் வந்து மிக மிக புண்ணியாத்மாக்களாக இருக்கும். அது போல பசுக்கள், சில மிருகங்கள் நம்ம வந்து பக்தி செய்யறது அப்படிங்கறத நம்ம இங்க கண்கூட பாக்குறோம் சில இடங்கள்ல. அவை வந்து முற்பிறவியில் பெரும் பக்தர்களாக இருந்திருக்கலாம். இப்ப இந்த ஜடபரதர் விஷயத்துல இந்த மான் அப்படி. அந்த மான் வந்து அடுத்த பிறவியில இப்படியே இதோட பக்தி மாறாமல் இந்த பிறவியில இருந்ததுனால அடுத்த பிறவியில் அது ஒரு மிகப்பெரிய பிராமணர் குடும்பத்தில் ஒரு பக்தராக பிறந்தார் அப்படின்னு. அந்த பிறவியில் அவர் மோட்சம் அடைந்தார். 3 பிறவிகள் எடுத்தது, தவறினார். ஆனால் அடுத்த பிறவி அவர் கீழே பிறந்தாலும் தன்னுடைய ஆன்மீக புத்தி, அந்த திவ்ய ஞானம் மாறாமல் இருந்து அடுத்த பிறவியில் மேல் பிறவியை பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவ்வுலகின் சக்கரவர்த்தியாக திகழ்ந்த பரத மன்னரின் காலத்திலிருந்து இவ்வுலகம் தேவர்களால் பாரத வருஷ என்று அறியப்பட்டு வருகிறது. அதற்கு முன் இது இலாவிருத்த வருஷ என்று அறியப்பட்டு வந்தது. இந்த சக்கரவர்த்தி ஆன்மீக பக்குவத்தை அடைவதற்காக தனது இளம் வயதிலேயே அதான் கடமையிலிருந்து ஓய்வு பெற்று அவருடைய கதை தான் இது சொல்லுகிறது. அப்படி அவர் போனார். ஆனாலும் மனம் மாறி மான் பின்னால் போனார் அப்படின்றது. அடுத்தது பூர்வாபியாசேன. இது என்ன அப்படின்னா, பூர்வ அப்படின்னா பூர்வ, அபியாசேன அபியாசம் அப்படின்னா பயிற்சி. பூர்வ பயிற்சியால், பூர்வனா என்ன, பழைய, பூர்வ ஜென்ம, பழைய, முந்தைய அப்படிங்கிறது. பயிற்சியால் அந்த முன் ஜென்மத்துல நமக்கு அதுல பயிற்சி இருந்திருக்கு அப்படிங்கிறது. பூர்வ பயிற்சியால் தேன அதனால் ஏவ நிச்சயமாக கிரியத்தே கவரப்படுகிறான். ஹி உறுதியாக, அவச இயற்கையாக, அபி மேலும் அவன் ஜிக்ஞாசு அறிய விரும்பி,
ஜிக்ஞாசு அப்படின்னா அததோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு சொல்றோம். ஜிக்ஞாசுனா அறிய நினைக்க கூடியவன். அதான் இது வந்து அறிய விரும்பி அப்படின்னே போட்டிருக்காங்க. நலன் விரும்பி அப்படின்னு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி அறிய விரும்பி, அறிய விரும்புகிறவன் அப்படின்னு அறிய விரும்பி. யோகஸ்ய யோகத்தின் சப்த பிரம்ம சாஸ்திரங்களின் சடங்கு கொள்கைகள் அதிவர்த்ததே உயர்கிறான். சப்த பிரம்மம் அதாவது இந்த பிரம்மன் அப்படிங்கறத வந்து பல அர்த்தங்கள்ல வரும்னு பாக்குறோம். அது வந்து இங்க திவ்ய ஞானத்தையும் குறிக்கிறது. சப்த பிரம்மம்னா அந்த திவ்ய ஞானம் சப்தமாக வருவது. அதான் சாஸ்திரங்கள். முன்னாடி அது சப்தமாக மட்டும்தான் இருந்தது. அதனால கேள்வியாக மட்டும்தான் அனைவருக்கும் வந்தது. காதால தான் கேட்க வேண்டும். எழுதப்பட்டு இருக்கவே இல்லை அந்த காலத்துல வேதங்கள், வேத சாஸ்திரங்கள்லாம். இப்பதான் அப்புறம் அப்புறம் தான் அவை குறிக்கப்பட்டு வந்தன. சோ அதான் இங்க சப்த பிரம்மம் சொல்றாங்க. தனது பூர்வ ஜென்ம திவ்ய உணர்வின் காரணத்தால் யோகத்தின் கொள்கைகளை நாடாமலேயே அவன் அவற்றால் இயற்கையாக கவரப்படுகிறான். யோகத்தின் கொள்கைகளுக்கெல்லாம் அவன் வந்து அது சட்டம் இது சட்டம் அப்படின்னு எல்லாம் படிக்க வேண்டாம். தானா வரும். சில பார்த்திருக்கீங்கல்ல, சில இந்த மர வேலை செய்யற ஆசாரிகள், இல்ல தங்க வேலை செய்கிற ஆசாரிகள், ஏதோ அந்த குலம் குலமாக அது தொழிலாக செய்து கொண்டிருக்கிறவர்கள் அந்த குழந்தைகளை பாத்தீங்கன்னா தானே செய்வாங்க. சொல்லி கொடுக்காமலே பார்த்து பார்த்து வரும் பாடகர்கள். பெரும் இந்த ஆச்சாரிய குடும்பங்களாகவே இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா உம் சில பாட்டு வாத்தியார்கள்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டுல பாட்டு ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். சாரே சிகாமா பாடிக்கிட்டே இருப்பாங்க. யாராவது ஒரு புது குழந்தை வந்து சேரும் அப்படின்னு. அப்ப அந்த வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகள் பாடகர்களாக வருவதை விட பாட்டு டீச்சர்களாக வருவாங்க. பாக்க போனீங்கன்னா இந்த நார்த் சைட்ல கூட ஹிந்துஸ்தானி மியூசிக்கு பெரிய பெரிய கரானான்னு சொல்லுவாங்க. அந்த பல பிரிவுகள் இருக்கு. அதுல இருக்கவங்க அவங்க எப்படின்னா அந்த பரம்பரையாகவே ஆசான்களாக இருக்கக்கூடியவர்கள். அந்த பாட்டு சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பரம்பரை அது. சோ அதுக்கு நான் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இங்க இருந்து நாங்கள் எங்கள் குடும்பத்தில் நாங்க பல எங்கள் சிஷ்யர்களை நாங்க வந்து பாடகர்களாக ஆக்குவோம். ஆனால் எங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் பாடகர்களாக ஆவது மிக மிக அரிது. அதுல வர்றவங்க பாடு போதிக்கக்கூடிய ஆசிரியர்களாக தான் ஆவாங்கன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப உண்மை. பாத்தீங்கன்னா ஒரு தந்தை பாட்டு வாத்தியாராக இருக்காரு அப்படின்னா அவர் குழந்தைகள் பையனோ பெண்ணோ இல்ல பெண்கள் எத்தனை பேர் இருந்தாலும் பாட்டு வாத்தியார்களாக இருக்கக்கூடியது நீங்களே கண்கூடாக பார்த்திருக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். நான் நிறைய பார்த்திருக்கேன் அந்த மாதிரி. சோ அது போல என்ன சொல்றாரு அப்படின்னா அவன் நாடாமலேயே அவங்களை எதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா அவர்கள் கேட்காமலேயே அவர்களுக்கு அந்த கலை வந்துவிடும். அதாவது சொல்லி கொடுக்கறது, அதாவது கலை தெரிவது ஒன்று, கலையை கற்றுக் கொடுப்பது மற்றொன்று. இரண்டும் வேற வேற. உங்களுக்கு தெரியும் என்பதற்காகவே நீங்கள் சொல்லிக் கொடுக்க முடியும் என்பது இல்லை. சில டீச்சர்ஸ் ஏன் சொன்னா ரொம்ப நல்லா புரியுது. சில டீச்சர்ஸ் ரொம்ப இன்டெலிஜென்டா இருப்பாங்க. ஸ்கூல் நாள்ல யோசிச்சு பாருங்களேன். ரொம்ப இன்டெலிஜென்ட் டீச்சர்ஸ். அவங்களுக்கு வந்து புரியாததே இல்லை. அவங்க இன்டெலெக்சுவலி வெரி ஹை. ஆனா அவங்க டீச் பண்ணா கொஞ்சம் புரியாது. அவங்களுக்கு ரொம்ப தெளிவா இருக்கும். நமக்கு வந்து அந்த லெவலே நம்மளால போக முடியாது. ஆனா சில டீச்சர்ஸ் வந்து எப்படி இருப்பாங்கன்னா நல்ல அறிவுதான் எல்லாம். ஆனால் அவர்களுக்கு நம் நிலைமைக்கு இறங்கி வர தெரியும். அப்ப வந்து சொல்லி கொடுத்தாங்கன்னா ரொம்ப தெளிவா புரியும். என்னமோ நமக்கு தெரியும் அவங்களுக்கு இவ்வளவுதான், நம்மளுக்கே புரிஞ்சிருச்சே அப்ப அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியுமான்னு நினைப்போம். அப்படி இல்லை. அவர்கள் இறங்கி வருகிறார்கள் நம்முடைய நிலைக்கு நமக்கு புரிய வைக்க. அது போல அறிவு அப்படிங்கிறது ஒண்ணு. அறிவை போதிக்கிற ஆசிரியராக இருப்பதுங்கிறது மற்றொன்று. இரண்டும் வேற வேற. பெரிய சயின்டிஸ்ட்ங்கிறதுனாலே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிடாது. எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க தெரியும்னு அர்த்தம் இல்லை. சொல்லி கொடுக்கிற ஆசிரியருக்கு கொஞ்சம் தெரிஞ்சாலும் அதை அப்படி தெளிவா எடுத்து சொல்லுவார். சொல்லி கொடுக்கறது வந்து ஒரு பெரிய திறமை. இன் இட் செல்ஃப் பீயிங் அ டீச்சரே ஒரு பெரிய ஸ்கில்லுங்க. அது போல இந்த யோகத்தின் கொள்கைகளை அதாவது இந்த கற்றுக் கொடுக்கிற தன்மை எப்படி இந்த ஆசிரியர் குடும்பத்துக்கு வருதோ அதை அப்படியே தெரிஞ்சுக்கிறாங்க. இது யாரும் அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டாம். ஆனா அவர்களே தெரிஞ்சுக்கிறாங்க. அது போல இந்த போன ஜென்மத்தில் பூர்வ ஜென்மத்தில் அவர்கள் ஈட்டிய அந்த அறிவானது திவ்ய ஞானமானது அடுத்த பிறவியில் தானே வருமா, வெளிப்படுமா.
அவர்களிடம் அந்த அறிவு தானே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது போல கேட்டு கேட்டு இவர்களுக்கு எல்லாம் எப்படி ஆசிரியராக ஆகிறார்கள் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அது போல இது தானே அவர்கள் பிறவியிலேயே எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். இதை வந்து ஒருவர் உட்கார வச்சு சொல்லி கொடுக்க வேண்டாம். டீச்சர் ட்ரைனிங் எல்லாம் வேண்டாம். உம் இந்த ஆச்சாரிய பரம்பரையில வந்தவங்களுக்கு டீச்சர் ஆகிறதுக்கு பெரிய பெரிய ட்ரைனிங் வேண்டாம். அது போல இந்த நல்ல குடும்பங்களில் பிறந்த இந்த ஆன்மீகவாதிகளுக்கு பெருசா அவங்க படிச்சுக்கணும்னே இல்ல, பேசிக்ஸ் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு மேல 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 இன்னும் பகவானை பற்றி அறிவதற்கு தான் அவங்க தெரிஞ்சுக்கணும். பேசிக்கா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இயற்கையாகவே கவரப்பட்டு விடுவான் ஆன்மீக விஷயங்கள்ல அப்படின்னு. அத்தகைய ஆர்வமுடைய ஆன்மீகி எப்பொழுதும் சாஸ்திரங்களின் சடங்குகளிலிருந்து உயர்ந்து நிற்கிறான். அதாவது சப்த பிரம்ம சாஸ்திர சடங்குகளிலிருந்து அதிவர்த்தத்தை உயர்கிறான், அதிலிருந்து உயர நிப்பானான். அதுலேயே உழந்து கொண்டு இருக்க மாட்டான்னு சொல்றார். அதையும் விட அப்பாற்பட்டு நிற்பான் அப்படின்னு சொல்றாரு. அதற்காக சடங்குகள் முன்னாடியுமே சொல்வார் சில இடங்கள்ல, நீ வந்து உண்மையான பக்தனாக இருந்தால் சடங்குகள் வந்து நீ ரொம்ப கடைபிடிக்க வேண்டியது இல்லைன்னு. அது போலதான் இங்கேயும் சொல்றார், இந்த சடங்குகள் உன்னை பந்தப்படுத்தாது அப்படின்னு சொல்றார். அதாவது பாகவத ஸ்லோகம் ஒன்று பொருளுரையில் சொல்லிருக்கு என்னன்னா, எம்பெருமானே உந்த திருநாமங்களை உச்சரிப்பவர்கள் நாயத்தின்னும் குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஆன்மீக வாழ்வில் மிக மிக முன்னேற்றம் அடைந்தவர்களாவர். இவ்வாறு நாம உச்சாடனம் செய்பவர்கள் எல்லா விதமான தவங்களையும் யாகங்களையும் செய்து எல்லா புண்ணிய ஸ்தலங்களிலும் நீராடி எல்லா சாஸ்திரங்களையும் கற்ற உணர்ந்தவர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. அதாவது நாம உச்சாடனம் அப்படின்ற இந்த நாம ஜபம், நாம சங்கீர்த்தனம்னு சொல்றோம் இல்லையா, அந்த நாம ஜபம் செய்வது எதையெல்லாம் விட உயர்ந்தது அப்படின்னா சாஸ்திரங்கள் அறிஞ்சிருக்கணும்னு இல்ல, நீ யாகங்கள் யஜ்யங்கள் தவங்கள் செய்யணுங்கிறது இல்ல, நாமம் செய்தாலே போதும். இது புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று நீராடுவது இதெல்லாம் புண்ணியம், நான் இதை செய்வேன். பிராமணர்களுக்கு நான் தானம் செய்வேன், அது புண்ணியம். இந்த மாதிரி சேவைகள் செய்வேன், இது புண்ணியம், இது புண்ணியம்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அப்படியாக புண்ணியங்களை தேடி தேடி செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்றார். அவையெல்லாம் செய்ததற்கும் சாஸ்திரங்களை அறிஞ்சதற்கும் இது சமானமா. இது நாம உச்சாடனம் செய்வது அதற்கு சமானம். நீங்க நாம உச்சாடனம் செய்தாலே போதும், அதெல்லாம் செய்ததற்கு சமம் அப்படின்னு சொல்றார். அடுத்தது பிரயத்னாதி யதமானஸ்து, அதாவது மேலும் முன்னேற்றம் பெறுவதற்கான தீவிர முயற்சியில் ஈடுபடும் யோகி எல்லா களங்கங்களிலிருந்தும் தூய்மை பெற்று இறுதியில் அநேக ஜன்மங்கள் பயின்ற பிறகு பரமகதியை அடைகிறான். இத்தனை பிறவிகள் ஏன் இப்ப அர்ஜுனன் இது கூட கேட்கலாம் இல்லையா, சரி இவ்வளவு சுக்கிருத்தி இருக்குன்னு சொல்றீங்க, ஏன் உடனே உடனே கொடுக்க கூடாது அப்படின்னா, இந்த பிறவிகள் அனைத்தும் பிறவி பிறவி பிறவின்னு ஏன் எடுக்கிறான் மறுபடினா, அவன் தூய்மை அடைந்து கொண்டே போவானாம். அவனை தூய்மை செய்வதற்காக அவன் வந்து எப்படி நம்ம ஜல்லடையில சில சமயம் சலிக்கிறோம், அதுக்கப்புறம் திரும்ப அதை போட்டு அரைச்சு மறுபடி சலிக்கிறோம். ஏன் பண்றோம் அப்படின்னா, அந்த கப்பி கொஞ்சமா தான் வேஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடி அதை பண்றோம். அது போல பிறவி பிறவி பிறவிங்கிறது நம்மளை தூய்மைப்படுத்துவதற்காக அப்படின்னு இதுல சொல்லப்படுகிறது. பிரயத்னாத் அப்படின்னா கடுமையான பயிற்சியால் யதமான முயல்பவன் அத்தகு ஆன்மீகி சம்சுத்த கழுவப்படுகிறானா. அதான் சொல்றோம் பாத்தீங்களா, கஷ்டம் வருவது நம்மை தூய்மைப்படுத்தும். இது வந்து நம்ம எழுதியே வச்சுக்கலாம். நம்மளுக்கு கஷ்டம் வந்துட்டே இருக்க, ஏன் எனக்கு கஷ்டம் வருது, நான் தான் சுவாமி கும்பிடுறேனே, நான் தான் இப்படி வந்து ஜபம் பண்றேனே, அப்ப ஏன் எனக்கு கஷ்டம் வருது அப்படின்னா நம்மை தூய்மைப்படுத்தும். அதாவது யோசிச்சுக்கோங்க, இப்போ ஒரு மேக்னெட் இருக்கு, மேக்னெட் என்ன பண்ணும், இரும்ப இழுக்கும், சரிங்களா. அதாவது நம்ம எல்லாருமே ஒரு ஜல்லடையில போட்டு சலிச்சு 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 பாக்குறாங்க. நம்மளுடைய குணங்களுக்கே வச்சுக்கோங்களேன். நாம ஏன் வந்து இந்த மாயை அப்படிங்கிறது நம்மளை இழுக்குது அப்படின்னா, கொடுப்பார் பகவான் அந்த மாயையும் நம்ம முன்னாடிலாம் தான் வைப்பார் ஆசைகளை. நம்மளுக்கு அதுல ஆசை வந்துருச்சு, நம்ம போயிட்டோம்னா போகட்டும், அதான் மேக்னெட். அந்த மாயைங்கிறது அதை காட்டுவார் நம்ம கிட்ட. நம்ம இன்னும் சுத்தமா தங்கம் ஆகல, இன்னும் நம்ம கிட்ட அந்த இரும்பு ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது போயிரும்.
திரும்ப அதுல போய் எல்லாம் ஒட்டிக்கிறதுக்காக தான் இது பண்றாரு. திரும்ப திரும்ப காட்டுறார். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் அதுல இழுத்து இழுத்து போகணுங்கிறதுக்காக பண்றாரு. அப்படின்னா நாமளே அதுக்காக நம்ம கிட்ட இருக்க தங்கம் நின்னு இரும்பு மட்டும் ஒட்டுமா? நம்ம ஆஸ் a ஹோல் தான் போய் ஒட்டுவோம். முழுவதுமாக போய் அந்த காந்தத்துல போய் ஒட்டிக்குவோம் மாயைன்னு. ஒட்டுனா ஒட்டுட்டோம், நீ போயிடு அப்படின்னு சொல்லுவாராம் பகவான். அப்ப வந்து நம்மள ஆட்கொள்ளணும், நம்மள வந்து கூப்பிட்டுக்கணும்ன்ற ஆசை இருக்குல்ல அவருக்கு. அப்ப அவர் தானே நம்மளுக்கு வந்து அனுகூலமான ஒரு சுற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அவர் ஏன் அப்படி கொடுக்க மாட்டார் பகவான் அனுகூலமானத அப்படின்னா, நமக்கும் ஒரு சுதந்திரம், ஸ்வதந்திரம்னு சொல்லுவாங்க, ஃப்ரீ வில் அப்படின்னு இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா அது கொடுத்திருக்காரு. அதனால நம்ம ஆசைப்படணும். அவருக்கு ஆசைதான் நம்ம எல்லாம் வரணும்னு. ஆனா நீ ஆசைப்பட்டாவா அப்படின்னு சொல்லுவார். நம்மளோட அந்த ஃப்ரீவில் மூலமா நம்ம இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் எல்லாம் பண்ணிட்டு வா. நீ அந்த டெமிகாட்ஸ் அப்படின்னு சொல்ற பிற தெய்வத்தை வழிபாடு உனக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கா, பண்ணிட்டு வா. அதுக்கும் நானே உனக்கு வழிவகுக்கிறேன், நீ போய் பண்ணலாம், பண்ணிட்டு வான்னு அனுப்புவார். நீ என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு வா. கடைசியா என்கிட்ட சரணாகதி பண்றியா, அப்ப நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு. அதனாலதான் நமக்கு அதெல்லாம் நம்மளுடைய சோதனைகள். இப்படி நம்ம ஏன் வந்து ஒரு டெஸ்ட், இப்ப 1ஆம் கிளாஸ் 2 3 4ன்னு எல்லாமே நம்ம சும்மா அப்படியே உருண்டு உருண்டு ஓடிட முடியுமா? அங்கங்க தேர்வுகள் இருக்கு. அத நம்ம அந்த தேர்வுகள்ல வெற்றி பெற்றாதான் அடுத்த லெவலுக்கு போறோம். அதுவே மாதிரிதான் பகவத் விஷயத்திலயும் திவ்ய ஞானமும் பகவான் எப்படி பாப்பார், நம்மளுக்கு ஒரு ஒரு சோதனை கொடுப்பார். அந்த சோதனை கொடுத்து, அப்பா நான் ரொம்ப பட்டுட்டேன், நான் எவ்வளவு வேண்டியும் பகவான் எனக்கு வந்து ஃபேவரபிளா இல்ல, எனக்கு வேண்டவே வேண்டாம் போ அப்படின்னு நினைக்கவும் அவர் ஒரு வாய்ப்பு கொடுப்பார். நீ இப்படியாக பதில் சொல்லணுங்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுப்பார். அப்பயும் நீ சொல்லாம அந்த தேர்வு, அந்த உனக்கு ஒரு டெஸ்ட் அது கொடுக்குறார், நீ அதுல எஸ் ஆர் நோ இப்ப போட்டாகணும். அப்படிங்கும் போது நீ இல்லல்ல, நான் வந்து நீ என்னதான் எனக்கு கஷ்டம் கொடு, நான் செய்யறேன் அப்படின்னு நீ வந்து அங்க போய் நாம உச்சாடனமும் அந்த உபன்யாசம் கேட்கறதும் பண்ற அப்படின்னா அவர் நினைப்பாரு, ஓ உனக்கு நிச்சயமாதான் வேணும் போல இருக்கு, சரி நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. நம்ம சில குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா சில பேர் கேட்பாங்க, ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டு இல்ல என்ன சொல்லலாம், எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, இப்ப வந்து ஏதோ ஒரு பறவையை பார்த்துட்டு இதுக்கோ ஒரு மயிலை காட்டி இது கோழிதானே கோழிதானேன்னா அந்த புள்ள கன்ஃபியூஷன் ஆகி ஆமா கோழிதான்னு சொல்லிடுச்சுன்னா, உனக்கு தெரியவே இல்லை இது மயில் அப்படின்னு சொல்லி ஏளனம் பண்ணி இது விளையாட்டு பண்ணுவாங்க. சோ அந்த குழந்தை எவ்வளவு உறுதியா இருக்குன்னு டெஸ்ட் பண்றதுக்காக, என்னது 4+4 8 7 தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா 4 4 8 அப்படிங்கிற இடத்துல இல்ல இல்ல 7 தான் 7 தானே அந்த குழந்தை தன்னையவே சந்தேகப்பட்டு, ஆமா 8 தானோ அங்கிள் இவ்வளவு கிளியரா சொல்றாங்களே அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு, ஏய் போங்க அங்கிள் இல்லவே இல்லை 4 4 8 தான், நீங்க தான் தப்பா சொல்றீங்க அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம குடும்பங்கள்ல பாக்குறோம். சொல்லுவாங்க, ஏய் இப்படிதானே அப்படின்னு நம்ம நம்ம அசந்த நேரத்துல நம்மள கன்ஃபியூஸ் பண்ண பார்ப்பாங்க சில பேர். ஆமா நீ தானே சொன்ன அப்படின்னா, ஐயோ நான் சொல்லவே இல்லை, நீங்க சொன்னதுனால நான் நான் சொன்னேன்னு ஆமான்னு ஏதோ என்ன சொல்ல வச்சுட்டீங்க அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம சில இடத்துல நம்மள வேணும்ட்டே வந்து கிண்டல் பண்றதுக்காக அப்படி சொல்லுவாங்க. அது போல திருநாமம் உச்சரிப்பவர்கள் வந்து நாய் தின்னும் குலத்தில் பிறந்திருந்தால் கூட அவர்கள் வந்து ஆன்மீக உலகில் மிக மிக முன்னேற்றம் அடைந்தவர்கள் அவர் அப்படின்னு சொல்றார். நம்மள வந்து இந்த மாதிரி ஒரு தேர்வுகள் நம்மள வந்து இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி பாப்பாராம் பகவான். ஆனால் நான் வந்து இல்ல இல்ல நான் அதையும் மீறி நான் உன்னையே நாடுவேன் அப்படின்னு நம்மளோட உறுதியில் இருந்தால் நாம அந்த டெஸ்ட்டை பாஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு போறோம். சோ நமக்கு வரக்கூடிய அனைத்து காந்தங்கள், நம்மளை கவரக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் வேண்டாம் அப்படின்னு நினைச்சு போறோம். இல்ல இல்லைன்னு சொல்லியும் நம்ம பகவான் கிட்ட போனா அப்பதான் நம்மளை இறுதிக்கு அவர் கூட்டிட்டு போவார். அவருக்கு விருப்பம் தான் நம்மளை கூட்டணும்னு, ஆனா நம்ம விருப்பத்தை அவர் சோதிக்கிறார். அதுதான் நம்ம சோதனைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நாம வந்து சோதனை வந்தா ஐயோ பகவான் ரொம்ப சோதிக்கிறார்ப்பா, எனக்கு வேண்டவே வேணாம் இந்த வழின்னு நம்ம போக கூடாது. அவர் சோதிக்கட்டும், நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு முன்னே போகணும். சோ அப்படி இருந்தால்
நாயத்தினம் குலத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஆன்மீக வாழ்வில் மிக மிக முன்னேற்றம் அடைந்தவர்கள் அவர் அப்படின்னு சொல்றார். இவ்வாறு நாம உச்சாடனம் செய்பவர்கள் எவ்வளவோ சுகிருதிக்கும் மேற்பட்டவர்கள், அனைத்தையும் கற்றவர்கள் அவர், அனைத்தையும் செய்தவர்கள் அவர், தவம் செய்தவர்கள் அவர். அதெல்லாம் உனக்கு இது என்ன சொல்றது, போனஸ் பாயிண்ட்ஸ் மாதிரி. நீ நாம உச்சாடனம் மட்டும் பண்ணா போறோம், இதெல்லாம் உனக்கு நீ ஆல்ரெடி இதெல்லாம் பாஸ் பண்ணிட்ட. டபுள் ட்ரிபிள் ப்ரமோஷன் மாதிரி நீ ஆல்ரெடி 10ஆம் கிளாஸ் உட்கார்ந்துட்ட. நாம உச்சாடனம் பண்ணா மட்டும் போறோம். புரியுதுங்களா? இதெல்லாம் பண்ணி 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 பண்ணிதான் நாமத்துக்கு போகணுங்கிறதே இல்ல. ஒன்றும் அறியாத பாமரனாக இருந்தால் கூட நாம உச்சாடனம் செய்தால் அனைத்தும் அறிந்தவர்கள் ஆவர் அப்படின்னு சொல்றாரு. அதனால ஒரு நாள் பண்ணிட்டு நான் நாம உச்சாடனம் பண்ணேன், நான் பெரிய ஆள்னு நினைக்க கூடாது. தொடர்ந்து செய்யணும். நாம அப்படி நாம உச்சாடனத்திற்கு நம்மை ஈர்ப்பதற்காக பாகவதம் இப்படி சொல்கிறதை தவிர, நாம் நாம உச்சாடனம் கொஞ்சமாக செய்துவிட்டு கர்வமாக இருப்பதற்காக சொல்லவில்லை. இதனுடைய நன்மை, இதெல்லாம் உனக்கு நன்மை, அதனால் நீ வான்னு சொல்லுது. அதுக்காக நாம கொஞ்சமா நாம உச்சாடனம் பண்ணிட்டு ஓ அதுலதான் சொல்லியிருக்கேன் கொஞ்சம் பண்ணாலே இதெல்லாம் பண்ணதுக்கு சமானமாமே அப்படின்னு சொல்லி ஒரு கர்வமாக இருப்பதற்காக சொல்லல. ஏன், நமக்கு தெரியும்ல நமக்கு என்ன தெரியும்னு. நாம உச்சாடனம் பண்ணதுக்காக எல்லா நாலேஜும் தெரிஞ்ச அளவுக்கு நமக்கு இருக்கா? ஒருத்தரே இப்ப 4ஆம் கிளாஸ்ல இருந்து உங்களை 10ஆம் கிளாஸ் போட்டுட்டாங்கன்னா எப்படி படிப்பீங்க? உங்களுக்கே தெரியும், நமக்கே தெரியும். நமக்கு 10ஆம் கிளாஸ் 4ஆவதுல இருந்து 10ஆம் கிளாஸ் போட்டாங்கன்னா படிக்க முடியுமா? ஒண்ணுமே புரியாது. நமக்கு தெரியும் நம்முடைய நிலை. பகவானே சொன்னால் கூட நமக்கு என்ன அறிவு இருக்கிறதுன்னு நமக்கு தெரியும். அதனால நாம் அந்த ஒரு பணிவான நிலையைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது நாம் கர்வம் கொள்வதற்காக அல்ல. நான் இவ்வளவு நாமம் பண்றேன், நான் எவ்வளவு பெரிய ஆள், நான் சொன்னா பலிக்கும், நான் யாருக்கு அருளாக நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொன்னா அவங்க நல்லா இருப்பாங்க. நான் தான் சொல்லிட்டு வந்தேனே அதெல்லாம் சரியா போயிடணும். ஏன் சரியாகல? ஏன் நீங்க என்ன வாக்கு பலிதம் உங்க வாயில இருக்கா? நீங்க நாமம் உச்சாடனம் பண்றதுனால அது வந்துருச்சுன்னு நாம நினைச்சுக்க கூடாது. அது பகவான் கையில இருக்கு. நாம சொல்வதை நடத்தி கொடுக்க வேண்டும்னு பகவான் மனம் வைத்தால் தான் நடக்கும். நாமும் முழு மனதோடு பிரார்த்தனை செய்தால்தான் அது நடக்கும். நாம என்ன சொல்றது, ஒரு துளி கூட இந்த கர்வம் இல்லாமல் இருந்தால்தான் நம்முடைய மனம் தூய்மைன்னு அர்த்தம். அந்த தூய்மையான மனதில் வரக்கூடிய பிரார்த்தனைகளைத்தான் பகவான் ஏற்பார். இதை மட்டும் பிரார்த்தனை செய்யும் பொழுது அது நடக்க வேண்டும் என்று நினைத்தால் கர்வம், அந்த அந்த இதுன்னு சொல்றாங்கல்ல, ஈகோ, அதாவது என்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் எப்பேற்பட்டாள், என் மேல குற்றமே இல்லை, நான் சரிதான், நான் 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 எனது அப்படிலாம் நினைக்கிறோம்ல, அதுல இருந்து இறங்கி வந்தால்தான் அந்த பக்திக்கும் அந்த பிரார்த்தனைக்கும் மதிப்பு. அது இல்லைன்னா கண்டிப்பா நமக்கு எல்லாம் நடக்கும்னு நம்ம நினைக்கவே வேண்டாம், இருக்காது. அது போல ஹரிதாஸ் தாக்கூரரை தனது முக்கிய சீடர்களில் ஒருவராக ஏற்றுக்கொண்ட பகவான் சைத்தன்யர் இதற்கான பிரபலமான உதாரணத்தை காட்டினார். நாம உச்சாடனம் செய்தால் எல்லாமே படித்தது கிடைத்தது போலன்னு சொன்னார் இல்லையா? அதற்கு உதாரணம் ஹரிதாஸ் தாக்கூரர். ஹரிதாஸ் தாக்கூரர் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். யார் அவர் அப்படின்னா, அவர் பிறந்தது இஸ்லாம்ல இருந்தாலும் அவர் சைத்தன்ய மகாபிரபுவின் சமகாலத்தவர். அவ்வளவு நாம ஜபம் பண்ணுவார். ஹரே கிருஷ்ண மகாமந்திர ஜபம் நம்மெல்லாம் 16 மாலை செய்வதே மலைப்பாக பார்க்கிறோம். அவர் எவ்வளவோ நாமக்கள் ஒரு நாள் 1 லட்சம் எவ்வளவோ லட்சம், எனக்கு அது ஷுவரா தெரியல. அது மோர் தேன் 3 லட்சம். எஸ் எஸ், எல்லாம் ரொம்ப அலர்ட்டா இருக்கீங்க, வெரி நைஸ். அது போல 3 லட்சம் நாமங்களை மந்திரங்களை ஒரு நாளைக்கு ஜபிக்க வேண்டும் என்று இருந்தார். சோ அப்படி ஜபம் செய்தவர் அவர்தான் நாம ஜபத்திற்கு உதாரணம். நாமாச்சாரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாமாச்சாரியர் ஹரிதாஸ் தாக்கூரர்.
ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறக்க நேரிட்ட போதிலும் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற அந்த பகவானின் திருநாமத்தினை தினமும் இந்த கீழே கொடுத்திருக்கு பாருங்க. 3,00,000 முறை ஜபம் செய்வது என்னும் தனது கொள்கையில் உறுதியுடன் இருந்த காரணத்தால் பகவான் சைத்தன்யர் அவரை நாமாச்சாரியர் என்னும் பதவிக்கு உயர்த்தினார். மேலும் இறைவனது திருநாமத்தை இடையராது ஜபம் செய்ததால் அவர் தனது முந்தைய வாழ்வில் சப்த பிரம்ம என்றறியப்படும் வேதங்களின் சடங்குகளை எல்லாம் செய்து முடித்தவராக கருதப்படுகிறார். அதெல்லாம் ஆல்ரெடி அவர் முடிச்சிருக்கிறது போலயா. இப்ப இவ்ளோ பண்றாரே அப்படின்னா அவர் ஆல்ரெடி அவர் பிறவியிலேயே ஜபம் செய்ய வேண்டும் என்கிற அறிவோடு இருந்திருக்கிறார். எப்படின்னா அவர் முந்தைய பிறவிலே அதெல்லாம் பெற்றிருக்கிறார். அதை பெற்றுத்தான் இப்ப வந்திருப்பார் சப்த பிரம்மத்தை அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவருக்கு தான் இது முடியும், இது சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. எனவே ஒருவன் தூய்மை அடையாத வரை கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளை ஏற்பதோ இறைவனின் திருநாமமான ஹரே கிருஷ்ண உச்சாரணத்தில் ஈடுபடுவதோ சாத்தியமில்லை. நம்ம எப்படி இப்போ நம்ம பார்த்தோம், கொஞ்சமா அந்த கர்வம் அப்படிங்கிற அந்த விஷம் நம்மிடம் இருந்தால் அது களங்கம். அது இருந்தால் நமக்கு நம்ம பிரார்த்தனைகள் பலிப்பதில் கூட ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு நான் சொன்னேன். இப்ப இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, இது தூய்மை அடையாதவரை இந்த கிருஷ்ண உணர்வின் கொள்கைகளை ஏற்கவே முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது இன்னொரு சைக்கிள் தான். இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது தூய்மை அடைந்தால்தான் கிருஷ்ண உணர்வு கிடைக்குமா, நம்ம ஜபம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இன்னொன்னு, நாம ஜபம் செய்ய 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 தூய்மை அடைவோம் அப்படிங்கிறது. சோ இது ஒரு முட்டையிலிருந்து கோழியா, கோழியிலிருந்து முட்டையாங்கிற மாதிரிதான். சோ நாம் தூய்மை அடைய அடைய கிருஷ்ண உணர்வை நன்றாக நம்ம பக்தி யோகம் செய்ய முடியும். பக்தியில் ஜபம் செய்ய செய்ய தூய்மை அடைந்து கொண்டே இருப்போம் அப்படிங்கிறது இந்த ஒரு விஷய சைக்கிள்னு சொல்லுவாங்கல்ல. அது கெட்டதுக்கு சொல்லுவாங்க. எப்படி, நான் ரொம்ப சாப்பிட்டுட்டே இருக்கேன், அதனால வெயிட் போடுறேன், அதனால என்னால நடக்கிறதுக்கான இச்சையே வரமாட்டேங்குது, அதனால திரும்ப இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் டிப்ரெஸ் ஆகி அந்த சரி போ நான் தான் ஒண்ணுமே பண்ணலேன்னு இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறேன். அந்த கடுப்புலயே இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறேன், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு இன்னும் வெயிட் போடுறேன், இன்னும் நடக்க முடியல, உட்கார்ந்துருக்கேன். இது ஒரு விஷயஸ் சைக்கிள். சாப்பிடாம இருக்கிறது சோம்பேறித்தனத்தை கொடுக்குது, நடக்க முடியல. நடக்க முடியாதுனாலும் சாப்பிடுறேன், சோம்பேறித்தனம், நடக்க முடியல. இது ஒரு விஷயஸ் சைக்கிள் சொல்றோம். அதுக்கு விஷயஸ் சைக்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த சூழலுக்கு பேரு கெட்டது விஷயஸ் அப்படிங்கிறது. ஆனால் இதற்கே உச்சாடனத்தால் நீ நாம ஜபத்தால் நீ தூய்மை அடைகிறாய், தூய்மை அடைவதனால் இன்னும் கொஞ்சம் ஜபம் செய்கிறாய் அப்படிங்கிற இந்த சைக்கிள் நல்ல சைக்கிள். சரிங்களா? இந்த நல்ல சூழல், இது கெட்டது கிடையாது. கெட்டது மாதிரி நான் ஜஸ்ட் அது எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். அப்புறம் மேலும் முன்னேற்றம் பெறுவதற்கான தீவிர முயற்சியில் ஈடுபடும் யோகி எல்லா களங்கங்களிலிருந்தும் தூய்மை பெற்று இறுதியில் அநேக ஜென்மங்கள் பயின்ற பிறகு பரமகதியை அடைகிறான். சோ அதனால அடுத்து நீ பயின்று அடுத்த பிறவின்னு போவ அப்படின்னு சொல்ற. பிறவி வேண்டேன் அப்படின்னு சொன்னா கூட ஆச்சாரியர்கள் இன்னொரு பிறவியை கேட்டவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். எனக்கு சேவை செய்வதற்கு பிறவி வேண்டும்னு கேட்பாங்க. அது போல இங்க நீ பிரயத்தனம் பண்ணி நீ முயற்சி எடுத்து அடுத்த பகவத் சேவையில ஈடுபட்டு கொண்டு இருக்கும் பொழுது நீ எல்லா களங்கங்களிலிருந்தும் தூய்மை பெறுவாய். அப்புறம் இந்த மாதிரி திரும்ப பல ஜென்மங்கள் எடுத்து உண்மை தூய்மை செய்து கொண்டு வந்தால் பரமகதியை இறுதியில் அடைவாய் அப்படின்னு. சோ அதனால என்ன நினைச்சுக்கணும், எனக்கு அடுத்த பிறவியே வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆசையாக இருந்தாலும், பிறவி எடுத்தால் கூட பரவாயில்ல, நான் இப்ப செய்யற அதே முயற்சியை அடுத்த பிறவியிலும் எனக்கு ஒரு பக்த சங்கம் கொடு, பக்த குடும்பத்தில் பிறப்பதற்கான வழியை கொடு அப்படின்னு வேண்டிக்கிறது தப்பில்லை. அப்படிதான் வேண்டணும். பிறவியே வேண்டாம்னு வேண்டலாம். அதுக்காக தான் நான் இறக்கும் தருவாயில் உன்னை நினைக்க வேண்டும் கிருஷ்ணான்னு நினைச்சுக்கலாம். ஆனா அதுவும் முடியாட்டி என்ன பண்றது? அப்ப நமக்கு புத்தியும் நம்முடைய என்ன சொல்றது உணர்வும் இருக்குமோ என்னமோ ஜபம் செய்வதற்கு கூட. உன்னை நினைக்க என்னால் அதாவது அன்றைக்கு இன்றே சொல்லி வைத்தேன்னு சொல்வார் ஆழ்வார். அது போல அன்னைக்கு எனக்கு எப்படி இருக்குமோ என்னுடைய சித்தம் எனக்கு தெரியாது.
நினைக்க முடியாத நிலையில் இருந்தால் அதற்காக தான் இப்பவே சொல்லி வைத்தேன். அது போல இப்பவே சொல்லி எனக்கு அடுத்த பிறவி இருந்தால் கூட எனக்கு ஒரு நல்ல உன்னுடைய பெயரை சொல்லக்கூடிய ஒரு பிறவியை கொடு அப்படின்னு கேட்க சொல்றார். பரமகதியை அடையதான் செய்கிறான் அப்படின்னு சொல்றார். அடுத்தது பாத்தீங்கன்னா, தவம் புரிபவன் ஞானி மற்றும் பலனை எதிர்பார்த்து செயல்படுபவனை காட்டிலும் யோகி சிறந்தவனாவான். எனவே அர்ஜுனா, எல்லா சூழ்நிலைகளும் யோகியாக இருப்பாயாக. யோகி அப்படின்னா செயல்களின் பலனை பகவானுக்கு அர்ப்பணிப்பவன் அப்படின்னு வச்சுக்கணும். யோகம் அப்படின்னாலே பலனை பலனில் பற்று கொள்ளாமல் காரியம் செய்வது கர்ம யோகி அப்படின்னா. ஞான யோகினா ஞானத்தின் பலனை நானே அனுபவிக்க கூடாது. ஞானத்தின் பலனை பகவானுக்கு நான் அர்ப்பணித்து விடுகிறேன். ஆனால் ஞானத்தை நான் அடைய வேண்டும் அப்படிங்கிறது ஞான யோகி. பக்தியிலும் அதுதான். பக்தியின் பலன் என்னவாக இருந்தாலும் பகவானுக்கு அர்ப்பணித்து விட்டு நான் அந்த பலனை எதிர்பார்த்து நிற்காமல் நான் காரியம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது. அதுதான் இங்க சொல்றார், யோகி சிறந்தவன். அதனால அர்ஜுனா, எல்லா சூழ்நிலையும் யோகியாக இரு. அப்படின்னா நீ எந்த காரியம், நீ கர்மம் செய்தாலும் சரி, ஞானமாக இருந்தாலும் சரி, புத்தி யோகமாக இருந்தாலும் சரி, நீ எந்த காரியம் செய்தாலும் எனக்கு அர்ப்பணமாக அந்த பலனில் ஆசை கொள்ளாமல் அந்த காரியத்தை செய். பலனை எனக்கு அர்ப்பணித்து நிஷ்காம கர்மயோகமாக யோகியாக இரு. நீ எது செய்தாலும், அதாவது தவம் புரிந்தால் கூட தவம் புரிகிற ரொம்ப அப்படின்னா அந்த பலன் அப்படி வேணும் இப்படி வேணும், அதுல கிடைக்கக்கூடிய பலனுக்கு எதிர்பார்க்காமல் செய் அப்படின்னு சொல்ற. அடுத்து பாத்தீங்கன்னா, யோகி நாமபி சர்வேஷாம். இது ரொம்ப முக்கியமான பாடல். இத நம்ம மனப்பாடமே செஞ்சுக்கலாம், மனப்பாட செய்யுள் அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். யோகி நாமபி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்த தமோமதக. அதாவது மிகச்சிறந்த யோகி, யுக்த தமோ அப்படின்னா மிகச்சிறந்த யோகி, மதனா கருதப்படுகிறான். என்னால் சமே அப்படின்னா அவன் என்னால் யுக்ததமன் கருதப்படுகிறான். யாரு அப்படின்னா யோகிகளில் சர்வேஷாம் எல்லாவித மத்கதனே என்னில் நிலைத்த, எப்போதும் என்னையே எண்ணிக்கொண்டு, அந்தராத்மனாக தனக்குள், அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் முழு நம்பிக்கை, அவன் அந்தராத்மாக்குள் நான் இருக்கிறேன் என்பதில் திடமான நம்பிக்கையோடு இருப்பது. அவன் மனதில் நான் இருக்கிறேன்கிறத என்னைக்குமே மறக்காமல் இருப்பது. அப்படி திட நம்பிக்கையுடன் பஜதேனா பஜனை பண்ணுகிறான். பஜதேனா என்ன, அந்த திவ்யமான அன்பு தொண்டு பிடிக்கிறான். பஜதேமாம்னா பஜனை மட்டுமல்ல, இங்கே அந்த பஜனையோட கைங்கரியங்கள் செய்கிறான், தொண்டு செய்கிறான், அன்பு தொண்டு புரிகிறானோ எவனொருவன் மாம் எனக்கு முழுமுதற் கடவுளுக்கு இந்த மாதிரி எல்லாம் சேவை செய்கிறானோ அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவனும் எல்லாரையும் விட உயர்ந்தவனும் ஆவான். இதுவே எனது அபிப்பிராயம் அப்படின்னு சொல்ற. எனக்கு மிகவும் நெருக்கமானவன், அனைவரையும் விட மிக பெரியவன் அப்படின்னு சொல்றார். எல்லா யோகிகளுக்கு மத்தியில் எவனொருவன் பெரும் நம்பிக்கையுடன் எப்போதும் என்னில் நிலைத்து தன்னுள் என்னை எண்ணி அந்தராத்மனா அவன் மனதுக்குள்ளே நான் இருப்பதை உணர்கிறான். அதாவது நம்ம ஜபம் பண்ணும் போதே நாம வேற ஒரு உத்தமமான ஜபம்னா என்ன தெரியுமா, ஒரு படத்திற்கு முன்னாடி உட்கார்ந்து ஒரு ஒரு ரூபமான பகவானை தியானிப்பதுங்கிறது ஒண்ணு. அவர் முன்னாடி இருந்து எனக்கு வேற கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க படத்தின் முன்னாடி விக்கிரகங்கள் முன்னாடி அவரை பார்த்து கொண்டு அங்கம் அங்கமாக அவரை ரசித்து கொண்டு ஜபம் பண்ணலாம். ஆனால் ஜபத்தின் உயரிய நிலை என்ன தெரியுமா, மனதில் இருக்கக்கூடிய அந்த பகவான். அவர் சதுர்புஜ ரூபியாகவோ அல்லது அந்த திரிபங்க ரூபம், அந்த இவர் கிருஷ்ண ரூபமாகவோ மனதுக்குள் பரமாத்மாவாக உட்கார்ந்து இருக்கிறார் இல்லையா, அவரை மனதால் நினைத்து இந்த நாமத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்னு நாம ரூபமாக அந்த பகவானை நாம் தியானிப்பது, தியானம் செய்து கொண்டே ஜபம் செய்வது பெஸ்ட் அப்படின்னு சொல்றோம். கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது ரூபத்து மேலதான் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு கிடையாது. இனிஷியலா பரவாயில்ல, நமக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ரொம்ப பல விஷயங்கள்ல மனம் போயிருது அப்படிங்கிற திருப்தி இல்ல, அத ஜபத்திலேயே திருப்தி இருக்க மாட்டேங்குது, எதையோ நினைச்சிட்டு ஜபம் பண்ற அப்படின்னு தோணுனா ஒரு படத்தை பார்த்து கொண்டோ விக்கிரகம் முன்னாடியோ பண்ணலாம். ஆனால்
பெஸ்ட் ஜபம் எது அப்படின்னா மனதில் இருக்கக்கூடிய அந்த பகவானை தியானித்து கொண்டு ஜபம் செய்வது. அதான் இங்க சொல்றார் அந்தராத்மனா. என் என் அவன் மனதிற்குள் இருக்கக்கூடிய என்னை அந்தராத்மனாவா நான் இருக்கிறேன் இல்லையா. தனக்குள் நான் இருப்பதை ஸ்ரத்தாவான் முழு நம்பிக்கையுடன் நான் அவனுடைய மனதில் இருக்கிறேன். அப்பதான் அவன் சொல்றத நம்ம கேட்போம். இல்லைன்னா நமக்குள்ள அவன் இருக்காங்கிறதையே மறந்துருவோம், கேட்க மாட்டோம். அப்படி இருக்க அவனே யோகத்தில் என்னுடன் மிகவும் நெருங்கியவனும் எல்லாரையும் விட உயர்ந்தவன். யுக்த தம அவன்தான் சமய யுக்த தமோ மதக அப்படின்றத நான் நினைக்கிறேன். அதுவே என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு சொல்றாரு. பஜதே அப்படிங்கிற சொல்லு இங்க முக்கியம் அப்படிங்கிறாங்க. பஜ வினை சொல்லிலிருந்து வருவது. அதுனா சேவை, வழிபடுதல் அப்படின்னு சொல்றாங்க. டிடி வர்ஷிப் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. வர்ஷிப் அப்படிங்கிறது வந்து பிரேயர்ஸ், ஜஸ்ட் பிரேயர் சொல்றது இல்ல. பிரேயருங்கிறது எப்படின்னா பிரார்த்தனை. நாம வந்து மனதில் ஒன்றை நினைத்து அவரை போற்றுவது, அல்லது நமக்கு ஒன்று வேண்டும் என்று கேட்பது. பிரார்த்தனை அப்படிங்கிறது வந்து நான்கு விதமாக சொல்லலாம். ஒன்று வந்து நம் பகவானை போற்றுவது, அவனுடைய இயல்புகளை, அவனுடைய பண்புகளை. நீ அப்படி, ஐயோ நீ எவ்வளவு அழகா இருக்க, நீ எவ்வளவு பண்ணிருக்க, உன்னுடைய லீலைகள் எப்படி இருக்கு, உன்னுடைய கருணை எப்படி இருக்கு அப்படின்னு போற்றுவது ஒன்று. இன்னொன்று, நமக்கு என்னெல்லாம் செய்திருக்கிறான் அதற்கு நன்றி சொல்லுவது. அவனை போற்றுவது, அவனுக்கு நன்றி சொல்லுவது. இன்னொன்று, நம்முடைய தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்பது, அதுவும் பிரார்த்தனை தான். பிரார்த்திச்சு சொல்றது. என்னை மன்னித்து விட, நான் இப்படி இருந்திருக்க கூடாது, நான் அப்படி பேசி இருக்க கூடாது, நான் அங்கு கொஞ்சம் தவறாக நடந்து விட்டேன் அப்படின்னு நம்ம அந்த மனிதர்கள் கிட்ட சென்று நம்ம மன்னிப்பு கேட்கிறோமோ இல்லையோ, பகவானிடம் கேட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த மனிதர்கள் கிட்டையும் கேட்பதற்கான மன்னிப்பு கேட்பதற்கான தைரியம் நம்மளுக்கு வரும். அது ஒன்று. நான்காவது என்ன தெரியுமா? ஐந்து விஷயங்கள், சாரி, 5 விரல்களுக்கு 5 விஷயங்கள் போல பிரார்த்தனை என்பது 3 சொல்லிட்டேன். ஒன்று, பகவானை போற்றுவது, பகவானுக்கு நன்றி சொல்வது, பகவானிடம் மன்னிப்பு கேட்பது. அடுத்தது, பகவானிடம் மற்றவர்களுக்காக ஏதாவது கேட்பது. அதாவது இல்ல நமக்காக கேட்பது, எப்படி வேணா வச்சுக்கலாம். 2 விஷயங்கள். முதல்ல கூட நீங்க 4வதாக நமக்காக கேட்பது, 5வதாக மற்றவர்களுக்காக கேட்பதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா பிளைட்ல கூட என்ன சொல்றாங்க, உன்னை முதலில் காப்பாற்றிக்கொள், அப்பதான் நீ மற்றவர்களை காப்பாற்றலாம் சொல்றாங்க. அது போலதான் நம்முடைய ஆன்மீக நம்பிக்கை வலுப்பட்டால்தான் நாம் மற்றவர்களுக்கு அந்த ஆன்மீகத்தை சொல்ல முடியும். நம்முடைய சாதனை, அதாவது பயிற்சி சிறப்பாக இருந்தால்தான் நாம் அதனை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். அதனால நமக்காக கேட்பது தப்பு கிடையாது. அதற்கப்புறம் மற்றவர்களுக்காக கேட்பது. இது வந்து நீங்க உடனே வந்து நம்ம ஆன்மீகமாக மட்டும்தான் கேட்க வேண்டுமான்னு இல்ல, யோசிக்க வேண்டாம். அப்படி இல்லை, நமக்கு பௌதிகமாக கூட சில சமயங்களில் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கலாம், மற்றவர்களுடைய உடல் ஆரோக்கியம், மற்றவர்களுடைய கல்வி, நம்முடைய கல்வி அப்படின்னு எல்லாம் கேட்கறது தான் நமக்காக கேட்கக்கூடிய பிரார்த்தனை. 4வது, நம் உற்றார் உறவினர்களுக்காக, மற்றவர்களுக்காக வேண்டும் என்று கேட்கக்கூடியது, அது 5வது. இதுதான் பிரார்த்தனை அப்படிங்கிறது. சரியா? பிரார்த்தனை அப்படின்னா அது. வழிபாடுன்னா என்ன? அது பிரேயர். நான் ப்ரே பண்றேன், பகவானே என் மனதுல என்னெல்லாம் ஓடுது அதான் பிரேயர். பகவானோட கனெக்ஷன் இருக்கு, அந்த கனெக்ஷன்ல என்ன பேசுறோம் அப்படிங்கிறது. கான்வர்சேஷன்னா உங்களுக்கும் எனக்கும் உள்ள கான்வர்சேஷன், டயலாக், உரையாடல், நீங்களும் நானும் பேசுறது. பகவானுக்கும் நம்மளுக்கும் ஒரு உரையாடல் நடக்குதுல, அதுதான் பிரார்த்தனை, பிரேயர் அப்படிங்கிறது. வழிபாடுங்கிறது என்ன? வழிபாடுனா வர்ஷிப், பகவானுக்கு அர்ச்சனை செய்வது, பகவானுக்கு தூப தீபம் காட்டுவது அப்படின்றது வழிபாடு. அது வந்து பிரார்த்தனை பிரேயர்ல அடங்காது. வர்ஷிப்பிங் த லார்ட். அப்ப வர்ஷிப் அப்படின்றது, அந்த வழிபாடு அப்படிங்கிறது சேவை. அஜாம் பஜதே மாமன்னு சொல்றார். பஜதையில 2 தான் அடங்கும், பிரார்த்தனையும் அடங்கும், வழிபாடும் அடங்கும். வழிபாடு அப்படிங்கிறது வந்து நம்ம பகவானுக்கு செய்யக்கூடிய சேவை, கைங்கரியம்.
வழிபாடுலதான் எல்லாமே அடங்கும். எல்லா சேவையும் அதுல அடங்கும். அவரை வழிபடுவதற்கு அவர் இடத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அவரை ஒரு ஜீவனுள்ள ஒரு விக்கிரகத்தை கூட ஜீவனுள்ளதாக கருத வேண்டும். அப்பதான் அங்க குப்பையா இருந்தா அவர் மூச்சு விடும்போது அந்த குப்பை அவருக்கு போகாதா? நம்மளே ஒரு இடத்துல குப்பையா வச்சிருக்கோம், அந்த ரூம்குள்ள போனா ஹச்சு ஹச்சுன்னு தும்புறோமே, ஏன்? அந்த குப்பை நம்ம மூக்குக்கு வருது, அந்த தூசி இல்லையா? அப்ப அவர் இருக்கக்கூடிய இடத்தை மட்டும் அப்படி தூசியா வச்சிருந்தா அவருக்கு தும்மாதா? அப்படின்னு அவரை ஜீவனுள்ள ஒரு ஆஹ் ஒரு வியக்தியாக கருதுவது, அதான் வழிபாடுக்கு நம்ம செய்வது. வழிபாடுனா அப்ப தூய்மை செய்வது, அவருக்கு உணவு சமைப்பது, அவருக்கு அழகுபடுத்துவது, தூய்மைப்படுத்துவது, அப்புறம் அழகுபடுத்துவது, ஸ்ருங்காரம் செய்வது. அப்புறம் அவருக்கு அனைத்து வித உபசாரங்களும் செய்வது. ஃபேன் போடணும்ல, வேர்க்கும்ல, அப்புறம் யாரும் நம்ம வீட்டுக்கு அதெல்லாம் பண்றோம்ல. அது போல பகவானுக்கு என்னெல்லாம் நம்ம செய்யலாமோ சேவையாக செய்கிறோமோ அதுதான் வழிபாடு. சோ அதுதான் இங்க சொல்றாங்க, ரொம்ப முக்கியமானதாக இங்க வழிபடுதல் அப்படிங்கிறது சேவை அப்படின்னு சொல்றாங்க. இதான் இந்த யோகத்தின் பக்குவ நிலை அப்படிங்கிறது எப்ப வரும்னா இந்த பக்தி தொண்டின் மூலமாக அப்படிங்கிறது தான் சொல்லி முடிக்கிறார். கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது தான் அந்த பக்தி தொண்டு. பகவான் மேல் நமக்கு ஏற்படுகிற பக்தி, அதுதான் கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ணரை உணர்வது கிருஷ்ண உணர்வு. கிருஷ்ணர் எங்கும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார், என்னை ஆட்டுவிக்கிறார், என்னை செய்விக்கிறார், என்னை இயக்குகிறார், என்னுடைய உணர்வாக இருக்கிறார் அப்படின்னு நினைப்பதுதான் கிருஷ்ண உணர்வு. அதாவது நாம இப்ப சரியாக பேச வேண்டும்னு வச்சுக்கோங்களேன். எப்பவுமே யோசிச்சு யோசிச்சு டயலாக் எழுதி வச்சுக்கிட்டு பேச முடியுமா? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். அப்படி முடியுமா யார்கிட்டையும்? இப்ப ஒரு டெலிகேட் ரிலேஷன்ஷிப், மாமியார் மருமகள் நாத்தனார் கூட உங்களுக்கு பிரச்சனை வருது, அவங்க கூட தான். அப்ப அவங்க கூட பேசும்போது பார்த்து பேச வேண்டியிருக்கு. எதையுமே எடுத்தா பிரச்சனை வந்துருது. என்ன சொன்னா, என்ன வார்த்தை சொல்றோமோ அது தப்பா அர்த்தம் பண்ணிக்கிறாங்க அப்படின்லாம் யோசிக்கும் போது என்ன பண்றோம்? அதுக்காக எழுதி வச்சு வச்சு பேச முடியுமா? நம்ம மனதில் இருப்பதுதான் அப்படியே வருகிறது, வேற வழி இல்ல, வந்துருது. அப்ப என்ன தெரியுமா இதுக்கு ஒரு சரியான யுக்தி? மனதில் அதிகமாக அதிகமாக பகவானை நிறுத்த, கிருஷ்ண உணர்வு, நம்முடைய உணர்வு ஃபீலிங் எங்க தொட்டாலும் வருது இல்ல, அப்ப எங்க தொட்டாலும் கிருஷ்ணர் இருக்கணும். அது போல நம்மை முழுவதுமாக கிருஷ்ணரை கொண்டு நிறைத்துக் கொள்வதுதான் கிருஷ்ண உணர்வு. அப்படி வந்திருந்தோம்னா நம்ம 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 சொல்கிற வார்த்தைகள் எல்லாமே கிருஷ்ண சம்பந்தமாக, அதாவது சரியானதாக, அப்படியே நம்ம கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அவங்க கூட பேச போறது இல்ல. பேச வேண்டியது சொல்ல போறோம், சொல்ல வேண்டியது சொல்ல போறோம். அவர்கள் தவறு என்றாலும் நாம் சொல்ல போகிறோம். அது கொஞ்சம் டெலிகேட்டான விஷயங்களாக இருக்கலாம். குடும்பம் சம்சாரம்ல நமக்கெல்லாம் பிராக்டிக்கலா பேச போறோம். ஆனால் கிருஷ்ணரை நினைத்து கொண்டு கிருஷ்ண உணர்வோடு இருக்கும் பொழுது, நம்ம ஆரஞ்சா இருந்தோம்னா நம்மள புளிஞ்சா ஆரஞ்சு தானே வரும். அந்த மாதிரி நம்ம கிருஷ்ண உணர்வா இருந்தோம்னா நம்மளோட டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ஸ்ல கூட நம்மள ஸ்குவீஸ் பண்ணா நம்மளுடைய நல்ல சிந்தனைகள் தான் வெளியில வரணும். அப்படியாக நம்மை பிரார்த்தனை செய்து கொண்டு அவனை வழிபட்டு கொண்டு இருந்தால், அப்படிதான் அந்த கிருஷ்ண உணர்வாக இருக்கும் பொழுது அதாவது நம்ம வேண்டி வேண்டி யோசிச்சு யோசிச்சு பேச வேண்டாம். நம்ம பேசுறதே சரியானதாக இருக்கும்படி அவன் அருள்வான் அப்படிங்கிறது புரியுதுங்களா? அதாவது நம்ம நம்ம ஆரஞ்சா இருந்தா நம்மள ஸ்குவீஸ் பண்ணா ஆரஞ்சு ஜூஸ் வரும்ன்ற மாதிரி நம்ம கிருஷ்ண உணர்வோட இருந்தா சும்மா நம்ம ஒரு உட்டோப்பியனா ஏதோ இமேஜினரியா பேசுற மாதிரி வச்சுக்க வேணாம். நம்ம பேசினாலே அப்ப நம்ம கிருஷ்ண கதை தான் பேசுவோம். யாரு கேப்பா அப்படிலாம் பேசினா? இன்னைக்கு ஒரு பிரச்சனைன்னு நீங்க வீட்டுல வச்சு பேசிட்டு இருக்கும் போது அப்ப நான் கிருஷ்ண கதை பேசுவேன், அதுதான் எனக்குள்ள ஃபுல்லா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. பிராக்டிக்கலா நமக்கும் அது வராது. அவங்களுக்குதான் பதில் சொல்றதுக்கு நம்ம தயாராகுவோம் இல்லையா? அவங்களுக்கு எப்படி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும். அவங்க சொல்றாங்க நீ இப்படி பேசிட்ட, நீ இது பண்ணது தப்பு, என்னன்னா ஏதோ வாட் எவர்
இல்ல நீங்க சொன்னது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஏதோ சொல்றாங்க. நீங்க என்ன எப்ப பாரு என்ன குற்றம் பாக்குறீங்க அப்படி ஏதோ ஒரு குடும்ப பிரச்சனை, ஏதோ உனக்கு நம்மளுக்கும் அவங்களுக்கும் வாக்குவாதம் வருது. அப்ப நம்ம மனதுக்குள் ஃபுல்லா பகவானை வச்சிருந்தா நம்ம பேசுவதற்கு நாம் யோசிக்க வேண்டாம். சரியானதாகவே அவர்களுக்கும் அடுத்தவர்களுக்கும் ஏற்புடையதாகவே இருக்கும்படி பகவான் செய்வான். அவன் நம் வார்த்தைகள் மூலமாக வந்து விழுவான். அதான் நம்மளுடைய பிரேயர் இருக்கணும். நான் பொதுவா அப்படி நினைச்சுக்குவேன். நான் எப்பவும் யோசிச்சு யோசிச்சு பேச முடியாது கிருஷ்ணா. அதனால நான் பேசும் வார்த்தைகள் சரியாக இருக்கிறதுக்கு நீ உதவு. இன்னைக்கு வந்து நான் ஒரு முக்கியமான இடத்துல முக்கியமான நபரோட பேச போறேன். அவங்க வந்து தப்பா நினைச்சுக்க கூடாது. அவங்க வந்து நான் சொல்வது வந்து தப்பா போயிடக்கூடாது. என்னை சரியாக பேசவை. என்னுடைய பேச்சாக நீ இரு அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதுலதான் நம்முடைய கிருஷ்ண உணர்வு அனைத்திலும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அப்படிதான் நம்ம பிரார்த்தனை செய்யலாம். சரிங்களா? கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது இப்ப புரியுதா? அது ஒண்ணும் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுங்கிறதே இல்ல. அது ஏட்டு சுரக்காயே இல்ல. அது பிராக்டிக்கல் நாலேஜ். பகவத்கீதை இவ்வளவு பெரிய புக்கா இருக்கே, இந்த புக்ல இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் பிராக்டிக்கல். நம்ம வாழ்க்கைக்கு உதவும். ஒவ்வொன்றும் உதவும். ஒவ்வொரு வழிகாட்டுதலும் நமக்கு வந்து ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு உதவி செய்யக்கூடியது. சரிங்களா? ரொம்ப நன்றி. நம்ம இதோட இந்த 6வது அத்தியாயம் முடிகிறது நம்மளுக்கு. அடுத்த வாரத்துல இருந்து நம்ம 7வது அத்தியாயம் பார்க்கலாம். தியான யோகம் அப்படிங்கிற அத்தியாயம் இதோட நம்மளுக்கு முடிகிறது. மிக்க நன்றி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ண கிருபை. நல்ல தெளிவா நீங்க எடுத்து சொல்றத நாங்க கேட்கறதுக்கு கிருஷ்ணர் அமைச்சு கொடுத்துட்டாரு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நந்தினி மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. கிளாஸ் நன்றி ரொம்ப மாதாஜி. சூப்பர் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நல்லபடியா இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. மிக்க நன்றி. நீங்க எல்லாம் இவ்வளவு பேர் வந்து நான் லாஸ்ட் மொமெண்ட்ல சொன்னதுக்கு வந்து சேர்ந்துட்டீங்க. கைவிடப்படாருங்கிறதுக்கு அத கிருஷ்ணரை நம்பினார் கைவிடப்படாருங்கிறதுக்கு இந்த இன்றைய இதுவே கிளாஸ் பெரிய உதாரணம். சாட்சி நமக்கு. கண்டிப்பா மாதாஜி. ஆமா இன்னைக்கு ஆமா. டோட்டலா நான் வந்து அது தான் பிளிங்க் ஆயிட்டே தான் இருக்கு. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயும் எப்பயோ பேசணும் பாத்தீங்களா? ஒரு குழந்தை வெற்றி பெறுவதற்கு வந்து நான் படிச்சேன், நான் வெற்றி பெற்றேன் அப்படின்னு சொல்ற குழந்தைகளுக்கு நம்ம சொல்லலாம். பல வழிகள்ல என்ன வேணாலும் பிரச்சனைகள் வரலாம். நம்ம பரீட்சை எழுத போற வழியில அப்படின்னு எல்லாம் நம்ம சொன்னோம்ல. அது போலதான் இதுன்னு நான் இன்னைக்கு ரொம்பவே யோசிச்சேன். எப்படி வந்து பகவான் கையில தான் எல்லாமே இருக்குங்கிறதுக்கு இன்னைக்கு உதாரணம். இப்படி வரும்னு நினைச்சோமா நம்ம? நான் இத்தனைக்கும் போன வாரம் எவ்வளவு கிளாஸ் இதே இடத்துல இருந்து எடுத்தேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த லைட் பிளிங்க் ஆயிட்டே தான் இருக்கு. ஆனாலும் அந்த பிளிங்க்குள்ளேயும் நீங்க ஃபுல்லா கிளாஸ் எடுத்துட்டீங்க. ஆமா மாதாஜி. பிளிங்க் ஆயிட்டே தான் இருக்கு. பாக்கலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வந்து ஜாயின் பண்ணதுக்கு. இந்த மாதிரி இவ்ளோ லேட்டா இனிமே நான் போட மாட்டேன் கிளாஸ. ரொம்ப சாரி. உங்களை வந்து முன்னாடியே போட்டுறேன். என்ன மாதாஜி, நான் பேசுறது கேட்கலங்கிறீங்களா? நீங்க பேசுறது எனக்கு கேட்கலையான்னு கேக்குறீங்களா மாதாஜி? நந்தினி மாதாஜி பேசுறது கேட்கலதான். பேசுறீங்களா? எனக்கு கேட்கல நீங்க பேசுறது நந்தினி மாதாஜி. அவங்க பேச ட்ரை பண்ணாங்க போல. டெக்ஸ்ட் பண்ணி